ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்திரன். நேற்று நள்ளிரவு திடீர்னு ஏஆர் ரஹ்மானுடைய மனைவியும் அவரை தொடர்ந்து ஏஆர் ரஹ்மானும் அடுத்தடுத்து வாகரத்து அறிவிப்பை வெளியிட்டு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருந்த நிலையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விராட் கோலி போட்டிருக்கிற போஸ்ட் பலருக்கும் பைத்தியமே பிடிக்க வச்சிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளை பற்றி சொல்லணும் அப்படின்னா நாம் ரொம்ப வித்தியாசமானவங்க, எப்பயுமே எந்த பெட்டியிலையுமே அடங்க மாட்டோம், ரெண்டு வித்தியாசமான ஆளுங்க ஒன்றா சேர்ந்தோம், இத்தனை வருஷத்தில் நிறைய மாறிட்டோம், ஆனால் எப்பயுமே நாம் விதவிதமாக தான் வாழ்ந்தோம். சில பேர் நம்மளை பற்றி பைத்தியக்காரங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. சில பேருக்கு புரியல, ஆனால் நமக்கு அது ஒன்றும் கவலையே கிடையாது. நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் கவனமே இருந்துச்சு. 10 வருஷமாக ஏற்ற இறக்கம் போனாலும் கொரோனாவால் கூட நம்மளை யாராலையும் அசைக்க முடியல. அது நமக்கு ஒன்று காட்டுச்சு, வித்தியாசமாக இருக்கிறது தான் நம்மளோட பலம். இப்போ 10 வருஷம் ஆச்சு, நம்ம விதவிதமாக வாழ்ந்துட்டு வரோம். வ்ரோன் விதவிதமாக வ்ரோனாக வந்துட்டுருக்கிறதுக்கு அடுத்த 10 வருஷத்துக்கும் வ்ரோனாக இருப்போம். சரியான ஆம்பளைங்களுக்கான வ்ரோன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விராட் கோலி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி ஏஆர் ரஹ்மானுடைய விவாகரத்து மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துட்டு இருந்த நிலையில் இந்த அறிக்கையை படித்த பல ரசிகர்களும் விராட் கோலி விவாகரத்து பண்ண போகிறாரா, இது என்ன மாதிரி அறிக்கை, தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் இப்படி வெளியிட்டிருக்காரு, என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு அப்படின்னு பயங்கரமாக குழம்பி போயிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆனால் இது ஒரு விளம்பர அறிக்கை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சுது. அதாவது விராட் கோலி வ்ரோன் அப்படிங்கிற ட்ரெஸ் அண்ட் ஃபுட்வேர் பிராண்டுக்கு விளம்பர தூதுவராக இருக்கார். கடந்த 10 வருடங்களாக இந்த பிராண்டுக்கு விளம்பர தூதுவராக இருந்துட்டு இருக்கிற விராட் கோலி அடுத்த 10 வருஷத்துக்கும் இதை தொடர போகிற மாதிரி தான் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. ஆனால் இதை தெளிவாக சொல்லாமல் தன்னோட குடும்ப வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி முறுக்கு புழிஞ்சு வச்சிருக்கிறதால தான் ரசிகர்கள் குழம்பி போயிட்டாங்க.